அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இடைவெளிக்கு காரணம் கொரோனாவின் தாக்கம். கடைசியாக நாம் பார்த்த 13வது வீடியோ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் எப்படி நடக்கிறது என்பது பற்றிய விளக்கம். அதற்கு முந்தைய வீடியோக்களில் அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் இவைகள் எப்படி நடந்து மூலக்கூறுகள் உருவாகின்றன என்ற விவரம் பார்த்தோம். அடிப்படையில் இந்த 3 விதமான பிணைப்பு முறைகள், பாண்டிங் மெக்கானிசம்ஸ், எப்படி அணுக்கள் தங்களோடு ஒன்றோடொன்று பிணைந்து கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கின்றன என்பது பற்றிய விளக்கம். சரி, அது நடந்து முடிந்தாகிவிட்டது. அணுக்கள் இணைந்து மூலக்கூறு உருவாகிவிட்டது. அடுத்து நம் மனதுக்குள் எழக்கூடிய ஒரு கேள்வி, வந்த அந்த மூலக்கூறினுடைய வடிவம், அதாவது ஜியாமெட்ரிக்கல் ஷேப் எப்படி இருக்கும், எந்த வடிவத்தில் அந்த மூலக்கூறு இருக்கும். அந்த வடிவம் என்பது எத்தனை அணுக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கின்றன என்ற அந்த அணுக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த வடிவம் இருக்குமா, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் அந்த வடிவத்தை தீர்மானிக்கின்ற விஷயமாக இருக்குமா? இது போன்ற கேள்விகள் நம் மனதிலே இயல்பாக எழுகின்றன. இந்த 14வது வீடியோவில் அதற்கான விடையை நாம் காண இருக்கின்றோம். நமக்கு மிகவும் பழக்கமான, நன்றாக பரிச்சயமான 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்குவோம். ஒன்று வாட்டர், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. இரண்டிலுமே 3 அணுக்கள் தான் இருக்கின்றன. H2O 2 ஹைட்ரஜன் அணுக்கள், 1 ஆக்சிஜன் அணு. கார்பன் டை ஆக்சைடில் 1 கார்பன், 2 ஆக்சிஜன் அணுக்கள். ஆக 2 மூலக்கூறுகளிலும் மொத்தமாக பார்த்தால் 3 அணுக்கள் தான் இருக்கின்றன. எனவே நம் மனம் என்ன சொல்கிறது என்றால், இரண்டிலும் அணுக்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருப்பதால் 2க்கும் ஒரே மாதிரியான ஜியாமெட்ரிக்கல் ஷேப், அதாவது வடிவம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் உண்மை என்ன? நீர் மூலக்கூறினுடைய வடிவம் ஆங்கில வி எழுத்து போன்று இருக்கிறது. அதாவது இப்படி. ஒரு ஆங்கில வி எழுத்து வடிவம். கார்பன் டை ஆக்சைடினுடைய வடிவம் ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் இருக்கிறது. 3 அணுக்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கின்றன. இங்கு சற்று வளைந்தாற்போல் ஆங்கில வி வடிவத்திலே இந்த நீர் மூலக்கூறினுடைய வடிவம் அமைந்திருக்கிறது. நம் மனம் சொல்கிறது, இரண்டிலும் 3 அணுக்கள் தானே இருக்கின்றன, 2க்கும் ஒரு வடிவம் தான் இருக்க வேண்டும். ஆனால் நிதர்சனமாக பார்த்தால் வடிவம் வேறாக இருக்கிறது. அப்போது ஒரு விஷயம் நமக்கு புலனாகிறது. அணுக்களின் எண்ணிக்கை வடிவத்தை தீர்மானிப்பது இல்லை என்பது தெளிவாகிறது. பொதுவாக நாம் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா என்று குறிப்பிடும்போது அந்த குறிப்பிட்ட மூலக்கூறிலே எந்தெந்த அணுக்கள் எப்படி இணைந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா அந்த மூலக்கூறினுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒன்றும் சொல்வதில்லை. மீண்டும் சொல்கிறேன், ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா என்பது அந்த குறிப்பிட்ட மூலக்கூறில் உள்ள அணுக்கள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருக்கின்றன என்ற விவரத்தைத்தான் தருகின்றதே ஒழிய, பிணைந்த பிறகு அந்த மூலக்கூறு உருவாகிவிட்ட பிறகு அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒன்றும் சொல்வதில்லை. உதாரணமாக அம்மோனியா
இதுவும் நமக்கு பழக்கமான ஒரு மூலக்கூறு தான், NH3. இதை நாம் பொதுவாக எழுதி காட்டும்போது எப்படி எழுதுகிறோம்? இது போன்ற வடிவத்தில் எழுதி காட்டுகிறோம். அதாவது நைட்ரஜன் அணுவுக்கு இடதுபுறம் ஒரு ஹைட்ரஜன், வலதுபுறம் ஒரு ஹைட்ரஜன், கீழே ஒரு ஹைட்ரஜன். இதுதான் நாம் வழக்கமாக எழுதி காட்டுகின்ற முறை. இது பார்ப்பதற்கு ஒரு ஆங்கில டி எழுத்து போன்ற வடிவத்தில் இருப்பது போல நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த அம்மோனியா மூலக்கூறு இந்த வடிவத்தில் இல்லை. அப்படியானால் மூலக்கூறுகள் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற விஷயம் எது? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதைத்தான் இந்த 14வது வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே மூலக்கூறுகளினுடைய வடிவங்களை சற்று ஆழ்ந்து பார்த்தோமானால் ஒழுங்கான ஜியாமெட்ரிக்கல் ஷேப் அந்த வடிவங்களில் தான் பெரும்பாலும் இருக்கின்றன. ஒரு சில விதிவிலக்குகளும் உண்டு. அந்த வடிவம் எப்படி அமைகிறது என்று இன்னும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் சிம்மெட்ரி என்ற ஒரு விடை கிடைக்கிறது. சிம்மெட்ரி என்பது ஒழுங்கான வடிவ அமைப்பைத்தான் குறிப்பிடுகின்றது. உதாரணமாக சதுரம், அறுகோணம், முக்கோணம் இவைகள் எல்லாமே சிம்மெட்ரி வடிவங்கள், ஒரு ஒழுங்கான வடிவ அமைப்புகள் என்று சொல்லலாம். இது போன்ற வடிவங்களில்தான் பெரும்பாலான மூலக்கூறுகளினுடைய வடிவங்கள் அமைகின்றன. இப்படி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அந்த மூலக்கூறுகள் பெறுவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஒரு கோட்பாட்டினை கொடுத்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, சுருக்கமாக VSEPR தியரி. இந்த தியரி என்ன சொல்கிறது? பொதுவாக அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளாக வருகின்ற போது அந்த அணுக்களினுடைய கடைசி சுற்றுவட்ட பாதை வேலன்சி ஷெல், அதில் உள்ள எலக்ட்ரான்கள் தான் இந்த பிணைப்பு முறைகளில் பங்கெடுத்துக் கொள்கின்றன என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். பிணைப்பில் பங்கெடுத்து கொண்ட அந்த ஜதை எலக்ட்ரான்கள், எலக்ட்ரான் பேர்ஸ், அவைகள் தங்களுக்குள் ஒன்றோடொன்று செயல்பட்டு அதன் காரணமாக ஏற்படுகின்ற விசை, ஃபோர்ஸ், அந்த விசை அந்த குறிப்பிட்ட அணுக்களை குறிப்பிட்ட இடைவெளிகளில், குறிப்பிட்ட தூரங்களில், குறிப்பிட்ட கோணங்களில் நிறுத்தி வைத்து விடுகின்றது. மீண்டும் சொல்கிறேன், சம்பந்தப்பட்ட அணுக்களினுடைய கடைசி சுற்றுவட்ட பாதை, அதை நாம் பொதுவாக வேலன்சி ஷெல் என்று சொல்வோம். அதில் இருக்கின்ற எலக்ட்ரான் ஜதைகள், எலக்ட்ரான் பேர்ஸ், அவைகள்
ஒன்றுடன் ஒன்று செயல்படுகின்ற போது நமக்கு நன்றாகவே தெரியும். எலக்ட்ரான்கள் என்று வருகின்ற போது பக்கத்து எலக்ட்ரான்கள் வருகின்ற போது விலக்கி தள்ளிவிடும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். எனவே இந்த வேலன்சி ஷெல்களில் இருக்கின்ற எலக்ட்ரான் பேர்ஸ் அவைகள் ஒன்றுடன் ஒன்று விலக்கி தள்ளுகின்ற அந்த முயற்சிகளில் ஈடுபடும் போது ஒன்றினால் ஒன்று பாதிக்காமல் இருக்கின்ற வகையில் எந்த தூரத்தில் நிறுத்தி வைத்தால், எவ்வளவு தொலைவில் நிறுத்தி வைத்தால் அல்லது எவ்வளவு கோணத்தில் தள்ளி நிறுத்தி வைத்தால் ஒரு ஜதை எலக்ட்ரான்களினால் மற்ற எந்த ஜதை எலக்ட்ரான்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ, இதை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு ஜதை எலக்ட்ரான்கள் மட்டுமல்ல, அந்த மூலக்கூறில் இருக்கின்ற எலக்ட்ரான்கள், குறிப்பாக வேலன்சி ஷெல்லில் இருக்கின்ற எலக்ட்ரான் பேர்ஸ் அவைகள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த கோணத்தில் எவ்வளவு தொலைவில் ஒவ்வொரு எலக்ட்ரான் பேர்களும் இருந்தால் ஒன்றினால் ஒன்று பாதிக்கப்படாமல் அனைத்து எலக்ட்ரான் பேர்களும் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இயங்க முடியும் என்பதை அந்த அவைகளுக்குள் செயல்படுகின்ற விசை தீர்மானிக்கிறது. The repulsive force that is operating among the various electron pairs available in the valence shell, that decides the geometrical shape of the molecule. The purpose is to align the electron pairs or to position the electron pairs in such a distance or in such an angle so that no electron pair is disturbed by any of the other electron pairs. In other words, the particular geometrical shape is the result of all the possible interactions that are possible among the various electron pairs available in the valence shells, so as to get a harmonious existence among every electron pairs involved in the molecule. இதுதான் அங்கே செயல்படுகின்ற ஒரு சூட்சுமம். எந்த தூரத்தில் ஒரு எலக்ட்ரான் பேர், ஒரு ஜதை எலக்ட்ரான் பேர் இருந்தால் அதனால் மற்ற எலக்ட்ரான் பேர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியுமோ அந்த தூரத்தில் ஒவ்வொரு எலக்ட்ரான் பேரும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றன. அல்லது ஒரு குறிப்பிட்ட கோண இடைவெளி, அந்த கோண இடைவெளிகளில் அந்த இணைப்புகள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றன. அவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்கின்ற போது எந்த ஒரு எலக்ட்ரான் பேர் அதனால் மற்ற எந்த எலக்ட்ரான் பேர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு எந்த வடிவத்தில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டால் அப்படி அமைய ஏதுவாக இருக்குமோ அந்த வடிவத்தை அந்த எலக்ட்ரான் பேர்ஸ் அந்த வடிவத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்ற போது இயல்பாகவே அந்த மூலக்கூறுக்கு ஒரு ஒழுங்கான வடிவம் அமைந்து விடுகிறது. இது ஒரு மிக அற்புதமான ஒரு செயல்பாடு. இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு அணுவினுடைய அந்த கடைசி சுற்றுவட்ட பாதை, அதாவது வேலன்சி ஷெல், அதில் இருக்கின்ற எலக்ட்ரான் பேர்ஸ் அனைத்துமே பிணைப்பில் பங்கு கொண்டாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்டெட் ரூல். அந்த 8 வருவதற்கான முயற்சிகளில் மட்டுமே கணக்கு போட்டு அந்த எலக்ட்ரான்கள் செயல்படுகின்றன.
கடைசி சுற்றுவட்ட பாதையில் இருக்கின்ற எலக்ட்ரான்கள் அனைத்தையுமே பயன்பட்டாக வேண்டும் என்ற நியதி கிடையாது. சில சமயங்களில் சில அணுக்களில் சில எலக்ட்ரான் பேர்ஸ் இந்த பிணைப்புகளில் பங்கெடுத்து கொள்ளாது, சும்மாவே இருக்கும். அப்படி பாண்டிங் ப்ராசஸில் பங்கெடுத்து கொள்ளாமல் வெறுமனே சும்மா இருக்கின்ற எலக்ட்ரான்களை லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்று குறிப்பிடுவதுண்டு. எப்படி இருந்தாலும் அது லோன் பேர் எலக்ட்ரானோ அல்லது பாண்டட் பேர் எலக்ட்ரான்ஸோ எப்படி இருந்தாலும் எலக்ட்ரான் பேர்கள், அடிப்படையில் எலக்ட்ரான் பேர்கள், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருகாமையில் இந்த எலக்ட்ரான் பேர்கள் வருகின்ற போது லைக் சார்ஜஸ் ரிப்பல் என்பது அடிப்படை விதி, அறிவியலினுடைய ஒரு அடிப்படை விதி. அந்த விதிப்படி அவைகள் ஒன்றை ஒன்று விலக்கி தள்ள முயற்சிக்கும். எனவே இந்த விலக்கி தள்ளுகின்ற அந்த முயற்சியின் வெளிப்பாடுதான் ஒன்றை ஒன்று பாதிக்காத வகையில் எந்த இடத்தில் நிறுத்தி கொண்டால் அல்லது எந்த கோணத்தில் நிறுத்தி கொண்டால் ஒன்றினால் மற்றொன்று பாதிக்கப்படாமல் இருக்குமோ அந்த நிலைக்கு, அந்த பொசிஷனுக்கு இந்த எலக்ட்ரான் பேர்கள் நெருக்கி தள்ளப்படுகின்றன, நிறுத்தப்படுகின்றன. அப்போது இயல்பாகவே அந்த மூலக்கூறுக்கு ஒரு ஒழுங்கான ஜியாமெட்ரிக்கல் ஷேப், வடிவம் தானாகவே அமைந்து விடுகிறது. இதைத்தான் வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி சொல்லுகிறது. இங்கு இன்னொரு சூட்சுமத்தையும் கவனிக்க வேண்டும். கண்களுக்கு புலப்படாத விசைகளினுடைய செயல்பாட்டினால் கண்களுக்கு புலப்படக்கூடிய அந்த மூலக்கூறினுடைய வடிவம் அமைகிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மூலக்கூறு வடிவத்தை நாம் நேராக கண்களால் பார்க்க முடியுமா? முடியாது. கருவிகளின் துணையோடு கொண்டு ஆராய்ச்சி செய்துதான் அந்த வடிவம் இப்படி இருக்கிறது என்பதை முடிவு செய்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் குறிப்பிட்ட வடிவம் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற விஷயம் அப்ஸ்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய ஃபோர்ஸ், அது பர்செப்டிபிள் ஷேப், அதை தீர்மானிக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போது எலக்ட்ரான் பேர்ஸ், இவைகளிலே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்று குறிப்பிட்டோம். அதாவது பிணைப்பில் பங்கு கொள்ளாத எலக்ட்ரான் ஜதைகள். அவைகள் அதிக இடத்தை அடைத்து கொள்ளும். பிணைப்பில் பங்கு கொண்ட பாண்டட் பேர் எலக்ட்ரான்ஸ் சற்று குறைவான இடத்தை அடைத்து கொள்ளும். சில எளிய உதாரணங்கள் மூலம் இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, மீத்தேன் மூலக்கூறு CH4, இதனுடைய வடிவம் நான்முகி என்று சொல்கிறார்கள், டெட்ராஹீட்ரல் ஷேப். ஆனால் நாம் வழக்கமாக அதை இப்படி போட்டு காண்பித்து விடுகிறோம். இது உண்மையான வடிவம் அல்ல.
இந்த 2 டைமென்ஷனல் தளத்தில் இப்படித்தான் நாம் போட்டு காட்ட முடியும். உண்மையில் இந்த மூலக்கூறு முப்பரிமாண வடிவம் கொண்டது. அங்கே இந்த ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் அந்த பாண்ட் ஆங்கிள், அந்த கோணம் எவ்வளவு என்று அளந்து தெரிவித்திருக்கிறார்கள். 109 டிகிரி 0.5 மினிட்ஸ், 109.5 டிகிரி என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 28 மினிட்ஸ், கிட்டத்தட்ட அரை டிகிரிக்கு அருகாமையில் இருப்பதால் 109.5 டிகிரி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூலக்கூறில் பார்த்தீர்கள் என்றால் கார்பன், அந்த மையத்தில் இருக்கின்ற கார்பன் அணுவினுடைய அனைத்து எலக்ட்ரான்களும் பயன்பட்டு விட்டன. லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்று இங்கு எதுவுமே கிடையாது. அப்படி என்றால் லோன் பேர் 0, நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ், இது பாண்ட் ஆங்கிள். இது மாலிகுல். இயல்பாகவே லோன் பேர்களினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அதையும் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். லோன் பேர் இன்டராக்ஷன் இருப்பதிலே மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது லோன் பேர் இன்டராக்ஷன். அதைவிட சற்று குறைவாக லோன் பேர் பாண்ட் பேர் இருப்பதிலே தாக்கம் மிக மிக குறைவாக இருப்பது பாண்ட் பேர். இதை இப்படி குறிப்பிடலாம். LP லோன் பேர் this is greater than lone pair bond pair, this is greater than bond pair. இந்த தாக்கத்தினுடைய அளவீடு இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இங்கே ஒரு லோன் பேர் கூட இல்லை. எனவே இந்த கோணம் பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி அளவுக்கு இருக்கிறது. சரி, அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற மூலக்கூறு அமோனியா, NH3. இதே முன்பே பார்த்தோம். இந்த நைட்ரஜன் அணுவிலே பயன்படுத்தப்படாமல் சும்மா இருக்கின்ற லோன் பேர் என்று சொன்னோம் அல்லவா, அப்படி ஒரு ஜதை எலக்ட்ரான்கள் இருக்கின்றன. இந்த ஒரு ஜதை லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் மற்ற 3 பாண்டட் பேர் எலக்ட்ரான்ஸை சற்று நெருக்குகிறது. நெருக்கத்தின் காரணமாக 109.5 டிகிரி அளவுக்கு இருக்க வேண்டியது நெருக்கத்தின் காரணமாக சற்று குறைந்து விடுகிறது. குறைந்து அதனுடைய கோணம் 107.3 டிகிரி அளவுக்கு வந்து விடுகிறது. காரணம், ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் அதில் இருப்பதனால். அந்த ஒரு லோன் பேர் மற்ற பாண்டட் பேர்களை நெருக்கி தள்ளுவதால் விரிந்து இருக்க வேண்டிய அந்த கோணம் சற்று சுருங்கி 107.3 டிகிரி அளவுக்கு சுருங்கி விடுகிறது. இன்னொரு உதாரணம் நமக்கு தெரிந்த வாட்டர். இந்த நீர் மூலக்கூறின் அமைப்பு தொடக்கத்திலே பார்த்தோம். ஆங்கில வி எழுத்து போன்றது, வளைவாக இருக்கின்ற அமைப்பு. ஏன் அது வளைந்து இருக்கிறது? கார்பன் டை ஆக்சைடு போல ஏன் நீளமாக இருக்கவில்லை, ஒரே நீளமாக இருக்கவில்லை? காரணம் இப்போது புரியும். அங்கே இந்த ஆக்சிஜன் அணுவில் பயன்படுத்தப்படாமல் 2
லோன் பேர் எலக்ட்ரான்கள் இருக்கின்றன. இரண்டு லோன் பேர் எலக்ட்ரான்கள் மற்ற இரண்டு பாண்டட் பேர்களை மிக அதிகமாக நெருக்குவதால் அந்த கோணம் இன்னும் சுருங்கி விடுகிறது. நீர் மூலக்கூறினுள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் இரண்டு ஜதை லோன் பேர் எலக்ட்ரான்கள் அவைகள் அதிகமாக நெருக்குவதால் அந்த கோணம் இன்னும் குறைந்து 104.5 அளவுக்கு வந்து விடுகிறது. இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம். லோன் பேர்களினுடைய ஆதிக்கம்தான் இருப்பதிலே அதிகம் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இரண்டு லோன் பேர் இன்டராக்ஷன் இஸ் மச் கிரேட்டர் தேன் the impact of lone pair interaction is much greater than the impact felt by the molecule when there is a lone pair bond pair interaction, and that is again greater than bond pair interaction. இந்த மூலக்கூறு வடிவம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லோன் பேர்ஸ், பாண்டட் பேர்ஸ் இவைகளை புரிந்து கொள்வதற்காக ஒரு மாடல் நாமே செய்து பார்க்கலாம். எளிதாக கிடைக்கின்ற குச்சி அதை எடுத்துக்கொண்டு இப்படி முழுவதுமாக உடைத்து விடாதீர்கள். ஒரு வி ஷேப் வருகின்றாற்போல் இங்கு ஒட்டுதல் இருக்க வேண்டும். இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல அதே அளவுக்கு இன்னொரு குச்சியிலும் அந்த வி ஷேப் வருகிறார் போல் உடைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒரு வி ஷேப் இப்படி இந்த தளத்தில் இருக்கின்ற போது அந்த இன்னொரு வி ஷேப் குறுக்காக இப்படி போடுங்கள். இந்த தளத்தில் இருக்க வேண்டும். ஒன்று இந்த தளத்தில், இன்னொன்று இந்த தளத்தில். அதாவது இது முன்பக்கமும் இப்படி என்னை நோக்கியும் முன்பக்கமாக நோக்கியும் இருக்கிறார் போல் வைத்து விடுங்கள். இது இந்த தளத்தில் இருக்க வேண்டும். இப்போது இந்த மையத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பகுதியில் உங்கள் விரல்களால் பிடித்து கொண்டு இப்படி பார்த்தீர்கள் என்றால் நாம் சொன்ன இந்த 3 மூலக்கூறுகளுடைய மாதிரிகள் நமக்கு சுலபமாக கிடைத்துவிடும். இப்போது இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இது இந்த கேமராவை பொருத்துவதற்கு ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் என்று சொல்வார்களே, பார்த்திருப்பீர்கள். முக்காலி 3 கால்கள் இருக்கின்றது. இதன் மேலே வெர்டிக்கலாக ஒரு குச்சி போன்றிருக்கிறது. இதன் மேல் தான் வழக்கமாக கேமராவை பொருத்துவார்கள். இது 3 கால். இதுதான் டெட்ராஹீட்ரல் ஷேப். இதில் பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் 6 கோணங்கள் இருக்கின்றன. 1 2 3 கீழே 4 5 6 பக்கங்கள் என்று பார்க்கின்ற போது 4 பக்கங்கள். எப்படி? இந்த நுனி, இந்த நுனி, இந்த நுனி, இவற்றை கொண்டு ஒரு முக்கோணம் போல் வரையலாம் 1. அதேபோல் இந்த பக்கம் வரையலாம் 2, இந்த பக்கம் வரையலாம் 3, அடிப்பாகம் 4. டெட்ரா ஹெட்டன் என்றால் பக்கம், டெட்ரா என்றால் 4. 4 முகங்கள் என்று சொல்கிறார்கள் டெட்ராய்கள். நிச்சயமாக இதை பார்க்கின்ற போது நமக்கு தெரிகிறது இது ஒரு முப்பரிமாண வடிவம். ஆனால் இந்த முப்பரிமாண வடிவத்தை 2 பரிமாணம் உள்ள இது போன்ற அமைப்பில் எழுதி காட்ட முடியாது. எனவே மிகச் சுலபமாக இப்படி எழுதிவிட்டு போடுகிறோம். இதன்படி பார்த்தால் இந்த HCH இந்த பாண்ட், இந்த கோணம் 90 டிகிரி இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது. உண்மை அதுவல்ல.
இப்போது பார்த்தால் இங்கே 90 இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த 6 கோணங்கள் எங்கே எடுத்து வேண்டுமானாலும் நீங்கள் அளந்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த 109.5 டிகிரி இருக்கும். இதை மீத்தேன் மூலக்கூறு என்று எடுத்துக்கொண்டால் எல்லாமே பாண்டட் பேர்ஸ். என்னுடைய கை விரல்கள் இருக்கின்ற இந்த பகுதி இருக்கிறதே, அது கார்பன் அணு. இங்கு ஒரு ஹைட்ரஜன் அணு, இங்கு ஒரு ஹைட்ரஜன் அணு, இங்கு ஒரு ஹைட்ரஜன் அணு, இங்கு ஒரு ஹைட்ரஜன் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த குச்சி தான் அந்த பாண்ட். இதனுடைய எலக்ட்ரான், இதனுடைய எலக்ட்ரான் இரண்டும் சேர்ந்து கிடைத்திருக்கிற எலக்ட்ரான் பேர். இது ஒரு எலக்ட்ரான் பேர், இது ஒரு எலக்ட்ரான் பேர், இது ஒரு எலக்ட்ரான் பேர். 4மே பாண்டட் பேர்ஸ். இந்த ஒரு வடிவத்தில் இருந்தால்தான் ஒரு பாண்டட் பேரினால் அடுத்த பாண்டட் பேர் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கோணத்தை சற்றே குறைப்பதாக நினைத்து கொள்ளவும். நெருக்கி இப்படி வருகிறது என்று வைத்துக்கொண்டால் 2 பாண்டட் பேர்ஸ் நெருங்கி வருவதால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விலக்கி தள்ளுகின்ற விசை செயல்பட்டு அதை கீழே இறக்கிவிடும். அப்படி மிகவும் கீழே இப்படி செல்வதாக வைத்துக்கொண்டால் இதற்கு அருகாமையில் வந்துவிடும். அது கிட்டே வராதே என்று தள்ளிவிடும், இது தள்ளிவிடும். அப்படி என்றால் எந்த ஒரு பாண்டட் பேரும் எந்த இடத்தில் இருந்து கொண்டால் இதனால் மற்ற பாண்டட் பேர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்க முடியும். அந்த பொசிஷனில் தன்னை நிறுத்திக் கொள்கிறது. இது ஒரு பாண்டட் பேருக்கு மட்டுமல்ல, அதேதான் இதற்கும் இதற்கும் இதற்கும். இந்த அமைப்பு ஒன்றினால் மட்டுமே அனைத்து பாண்டட் பேர்களும் ஒன்றினால் ஒன்று பாதிக்கப்படாமல் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, stability of the molecule increases only in this shape அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோணம் மீத்தேன் மாலிகுல் என்று இதை எடுத்துக்கொண்டால் இந்த கோணம் 109.5 டிகிரி. சரி, இதே மாடல் அடுத்து அமோனியாவுக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் கற்பனை செய்ய வேண்டியது வழக்கம் போல என்னுடைய விரல்கள் இருக்கின்ற இந்த பகுதி நைட்ரஜன் ஆட்டம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். NH NH NH. அப்போ இது என்ன? இங்கே ஏதாவது அணுக்கள் இருக்கிறதா? நோ, இல்லை. இந்த குச்சி வெர்டிக்கலாக நேராக இருக்கிறதே, இந்த குச்சி எதை குறிக்கிறது என்றால் 2 புள்ளி வைத்திருக்கிறோம் அல்லவா, நைட்ரஜன் அணுவில் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு ஜதை லோன் பேர் எலக்ட்ரான்கள், அதைத்தான் இது குறிப்பிடுகிறது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இது எதனோடும் பிணைப்பில் பங்கு கொள்ளவில்லை. எனவே இது இடத்தை அதிக அளவில் அடைத்து கொள்ள முயற்சி செய்யும். அந்த தாக்கத்தின் காரணமாக 109.5 டிகிரி அளவுக்கு விரிந்திருக்க வேண்டிய இந்த கோணம் இதனுடைய தாக்கத்தின் காரணமாக இது எல்லாவற்றையும் போட்டு அழுத்துகிறது, சற்று நெருங்கி சுருங்கி விடுகிறது. கோணம் சுருங்கி 107.3க்கு வந்து விடுகிறது, சற்று சுருங்கி விடுகிறது இதனுடைய தாக்கத்தின் காரணமாக. இதை அம்மோனியா என்று பாவித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இதே மாடல் நீர் மூலக்கூறுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பார்க்க வேண்டியது என்னுடைய விரல்கள் இருக்கின்ற பகுதி, அதை நீங்கள் ஆக்சிஜன் அணுவாக எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி எடுத்துக்கொண்டால் என்னுடைய விரல்கள் இருக்கின்ற பகுதி எப்படி வேண்டாமல் பார்க்கலாம். இந்த வி ஷேப், ஆக்சிஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், HOH வாட்டர். அப்போ இது ரெண்டும் என்ன? முன்பக்கமாகவும் என் பக்கமாகவும் நீட்டிக்கொண்டிருக்கிறதே, அது என்ன?
இரண்டும் இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்கள். இப்போதுதான் சொன்னேன், லோன் பேர் எலக்ட்ரான்கள் அதிக இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளும், அவற்றுடைய தாக்கம் அதிகம். ஒன்றல்ல 2 லோன் பேர்கள் இருக்கின்றன. எனவே அவைகள் அதிக இடத்தை அடைத்துக் கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபடுவதால் 109.5 அளவுக்கு விரிந்திருக்க வேண்டிய இந்த கோணம் இவற்றின் தாக்கத்தினால் மிகவும் சுருங்கப்பட்டு 104.5 அளவுக்கு குறைந்து விடுகிறது. ஒரு வகையில் பார்க்க போனால் இந்த 3 மூலக்கூறுகளையுமே நாம் டெட்ராஹெட்ரல் ஷேப் என்று கூட கருதலாம். எப்போது? இன்க்ளூடிங் த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ், அதையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு பிணைப்பு மாதிரி நினைத்து கொண்டால் டெட்ராஹெட்ரல் தான் எல்லாமே. ஆனால் நாம் மூலக்கூறின் வடிவம் என்று சொல்கின்ற போது அணுக்களினுடைய பொசிஷன் அதை மட்டும் வச்சுக்கிட்டு தான் அந்த உருவத்தை நாம் பார்க்குறோம். எலக்ட்ரான்கள் தெரிய போகிறதில்லை, அதனால் அதை கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல. அப்படி என்றால் அமோனியா மூலக்கூறினுடைய வடிவம் இதை விட்டுட்டோம்னா, இது எலக்ட்ரான் பேர் லோன் பேர், அதை விட்டுட்டோம்னா இதை மட்டும் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி இருக்கிறது. இந்த 3 மட்டும் எடுத்து பார்க்கும்போது ஒரு பிரமிட் மாதிரி இருக்கிறது. இதையும் சேர்த்து பார்த்தா டெட்ராஹெட்ரல் சொல்லலாம். ஆனால் இங்கே ஆட்டம் இல்லை. சரி, வாட்டர் மாலிகுல் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. HOH இது ரெண்டும் தெரிய போகிறது எலக்ட்ரான்கள். அதனால் ஒரு ஆங்கில எழுத்து V மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்களும் இல்லை என்றால் இவைகளினுடைய தாக்கத்தால் தானே சுருங்கி போயிருக்கு. கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். இந்த லோன் பேரும் இந்த லோன் பேரும் இல்லை என்றால் இது தாராளமாக விரியும். விரிந்து 3ம் ஒரு நேர்கோட்டில் அமைந்துவிடும். ஏனென்றால் அந்த அமைப்பில்தான் HOH அதிகபட்ச கோணம் தள்ளி அதிகமாக நிறுத்த முடியும். 180 டிகிரி வரும். அதைக்கு அந்த 180 டிகிரிக்கு சற்று இப்படி கீழே இறங்கினாலும் இந்த கோணம் குறைந்துவிடும். இப்படி மேலே வந்தாலும் அந்த கோணம் குறையும். அப்படி என்றால் இது கீழேயும் இறங்க முடியாது, மேலேயும் போக முடியாது. ஒரு நேர்கோட்டில் இருந்தால் மட்டுமே இவைகளுக்கு இடையில் மிக குறைந்த அளவுக்கு இன்டராக்ஷன் என்பது பாசிபிள். அப்படி என்றால் இப்போது நீங்கள் யோசித்து பார்க்கலாம், கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு மட்டும் ஏன் இப்படி நேராக இருக்கிறது? உங்களுக்கு புரிந்திருக்கும், மத்தியில் உள்ள அந்த கார்பன் அணுவில் லோன் பேர் எலக்ட்ரான்கள் இல்லை. எனவே in order to maintain the least interaction possible, the only option given to this carbon dioxide is to have the linear shape, because that is the only shape that ensures, உறுதிப்படுத்துகிறது எதை? minimum interaction. When I say minimum interaction, the stability is maximum. நிலைப்புத்தன்மை அதிகரிக்கிறது. யோசித்து பாருங்கள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற எலக்ட்ரான்களின் செயல்பாட்டின் விளைவாக வருகின்ற ஃபோர்ஸ், விசை, வடிவத்தை தீர்மானிக்கின்ற கருவியாக அமைகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். அது சரி, வழக்கமாக நான் இதுவரை சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்ற வேதியியல் கருத்துக்கள் ஒவ்வொன்றிலும் வாழ்வியல் உண்மை மறைந்திருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறேன். இந்த VSEPR தியரியில் அப்படி ஏதேனும் வாழ்வியல் உண்மை மறைந்திருக்கிறதா? அது என்ன என்று புரிந்து கொள்வதற்கு முன் நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். AVM அவர்கள் தயாரித்த சம்சாரம் அது மின்சாரம் என்ற படம் எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அந்த படத்தை, குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி இருக்குது பாருங்கள், அது யூடியூப்லேயே கண்டிப்பாக இருக்குது, அதை மட்டும் ஒரு முறை பார்த்துருங்க. என் நண்பர்களே,
வீடியோவை பார்த்தீங்களா? அந்த வீடியோவுக்கும் நாம் இங்கே பேசுகிற விஎஸ்சிபிஆர் தியரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியலையேன்றீங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த திரைப்பட நடிகை லக்ஷ்மி அவங்க பேசுகிற சில வசனங்கள் ஞாபகம் வருதா? கூட்டு குடும்பம்ன்றது ஒரு நல்ல பூ மாதிரி, அதை கசக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்க்கக்கூடாது, அசிங்கம். அது ஒன்று. கூட்டு குடும்பன்றது ஒரு நல்ல கண்ணாடி ஜார் மாதிரி, கீழே போட்டு உடைச்சிட்டோம் மறுபடியும் ஒட்டாது. நல்ல காலம்டா சாமி, இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்குறோம். நீ சௌக்கியமா? நான் சௌக்கியம். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஒரு நட்போட இது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற போது தப்பி தவறி ஒரு வாய் வார்த்தை ஏதாவது சொல்லிட்டோம்னா அது மனசு தாங்காது. நல்லா அந்த வீடியோவில் கவனித்து பாருங்கள். ஒரு நுட்பமான விஷயத்தை அங்கே திரைப்பட நடிகை லக்ஷ்மி அவங்க தெரிவிக்கிறாங்க. So far so good. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க, உறவுகள் நீடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் ஒரு வார்த்தை நல்லா சொன்னாங்க, கவனித்து பாருங்கள். கொஞ்சம் விலகி நின்று, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ அங்கே இருந்துக்கோ, நான் அங்கே இருந்துக்கிறேன் சொல்கிறேன். மறைமுகமாக சொல்ல வராங்க இல்லையா? உறவுகள் நீடிக்கணும்னா கொஞ்சம் இடைவெளி தேவை, கொஞ்சம் விலகி நில்லுங்க. அதை விட்டுட்டு என்னதான் நெருங்கிய நட்பாக இருந்தால் கூட அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பர்சனல் மேட்டரெல்லாம் மூக்க நுழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல நட்பு தான். ஒரு சந்தர்ப்பத்தில் மனசுக்குள்ளே ஒருத்தன் என்ன இது எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறாங்களேன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எண்ணம் வந்துடும். அப்போ அந்த உறவு என்பது, நட்பு என்பது எப்படி இருக்கணும்னா அந்த நெருப்பில் குளிர் காயிற மாதிரி இருக்கணுன்றாங்க. எப்படி? ரொம்ப நெருங்கி வந்துட்டோம்னா சூடு தாங்காது. சரி, ரொம்ப தள்ளி போயிட்டோம்னா குளிர் தாங்காது. அப்போது அந்த நெருப்பினுடைய கதகதப்பு மட்டும் நமக்கு வேண்டும், அதனுடைய மைனஸ் எஃபெக்ட் எனக்கு வேண்டாம். அதே சமயம் ரொம்ப பின்னாடி போயிட்டுன்னா பனியினுடைய தாக்கம் அதிகரிக்கும், அது எனக்கு வேண்டாம். கொஞ்சம் சூடு வேணும், சூடு அதிகமாகவும் வேண்டாம். அப்போது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு கருத்து வருது இல்லைங்களா? ஸோ ரொம்ப கிட்ட போய், தமிழில் அழகாக ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க தெரியுமா? கிட்ட போனால் முட்டப்பகை. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு. கிராஸ் இஸ் க்ரீனர் ஆன் த அதர் சைடு, இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அப்போது உறவுகள் நீடித்திருக்கணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு அடி தள்ளியே நில்லுங்க, உறவுகள் நீடித்திருக்கும். அதை விட்டுட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு கிட்ட போனால் உறவுகள் முறிவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுக்காக என்னான்னு கண்டுக்காமலேயே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ எங்கள் உறவுன்னு சொன்னாங்க, எப்படி எனக்கு தெரியலைங்கன்னுவாங்க, அப்படியும் போய்டும். அந்த எக்ஸ்ட்ரீமும் மோசம், ரொம்ப கிட்ட வந்தாலும் மோசம். ஒரு இடைவெளி விட்டு இருக்கும்போது உறவுகள் நீடிக்கும் அப்படின்ற கருத்து இந்த வீடியோ கிளிப்பில் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அந்த அம்மா அழகாக சொல்கிறாங்களே, நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா தாங்கிக்கிறதுக்கு எனக்கு மனசில் சக்தி இல்லை, உடம்புலையும் சக்தி இல்லை, என்னால் முடியாதுன்றாங்களே. இந்த கருத்து இந்த விஎஸ்சிபிஆர் தியரியில் சொல்லப்படலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நெருங்கி வந்துட்டா என்ன ஆகி போகுது? இந்த வாட்டர் மாலிகுலே எடுத்துக்கிங்களேன், கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் ஏன் நீளமாக இருக்குது?
வாட்டர் மாலிக்யூல் மாதிரி நெருங்கி வந்தால் என்ன ஆகும்? ஏன் அது நீளமாக இருக்குன்னா அந்த நீளத்தில் தான் இப்படி போடுறோம் பாருங்க. இதுவே இப்படி இருக்கும்போது அதிகபட்ச கோணம் 180 டிகிரி, மேக்சிமம் தள்ளி நிற்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் பேர் அதனால் வரக்கூடிய இன்டராக்ஷன் மிக குறைந்த அளவு. ரூல் என்ன சொல்லுது? சூட்சுமம் என்ன? இன்டராக்ஷன் என்பது, ரிப்பல்சிவ் இன்டராக்ஷன் என்பது எந்த அளவுக்கு குறைவாக வைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த மாலிக்யூல் நிலைப்புத்தன்மை கொண்டதாக, ஸ்டேபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது கொஞ்சம் இதை மடக்கி 180 விட அதிகமாக வைக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி போட்டு பார்க்கலாம். இதே படத்தை கொஞ்சம் இப்படி போடுறேன். இப்போ இந்த கோணம் 180 விட அதிகம், விரிஞ்சு போச்சு. இந்த கோணம் அதை விட இது 180னா இது 180 விட அதிகம். ஆனால் இப்படி பார்க்கும்போது அதிகமாகிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தா இங்கே விரிஞ்சா மாதிரி தெரியுது. நீங்கள் குறைக்க இவங்க கிட்ட வந்துடுறாங்க. அப்போ அது ரிப்பல்ஷன் வந்துடும். கிட்ட வராதேன்னு அது நிறுத்தும், துரத்தி நிறுத்தும். ஸோ ரொம்ப மேலே போனாலும் பிரச்சனை, ரொம்ப கீழே வந்தாலும் பிரச்சனை. அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஹரிசாண்டலாக 180 டிகிரியில் இருந்துட்டா மேலே வரக்கூடிய இன்ட்ராக்ஷன், கீழே வரக்கூடிய இன்ட்ராக்ஷன் ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுது, மினிமம் லெவலில் வைக்கப்படுகிறது. ஸோ when the interaction is at the minimum level, the stability is at the maximum. The molecule enjoys maximum stability. யோசிச்சு பாருங்க. The invisible force aligns the atoms in such a way that all the atoms involved in the molecule face the least strain so that the molecule as a whole enjoys maximum comfortability or stability. இப்போ இதே மாதிரி வாட்டர் மாலிக்யூல் கூட யோசித்து பார்க்கலாம். ஆனால் என்ன ஆகிப்போச்சாங்க, 2 லோன் பேர் வந்துடுச்சு. அவங்க மட்டும் இல்லைன்னா அதுவும் இப்படி நீளமாக தான் வந்திருக்கும். அந்த 2 லோன் பேருடைய தாக்கத்தால் நீளமாக இருக்க வேண்டிய அந்த பாண்ட், அதாவது OH பாண்ட் 2, அது நெருக்கப்படுகிறது, குறுக்கப்படுகிறது. மாலிக்யூல் V ஷேப்பில் வந்துடுச்சு. இதே போல தான் ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு குறிப்பிட்ட ஜியாமெட்ரிக்கல் ஷேப் வருகிறது. இப்போ நமக்கு புரியுது why that molecule assumes that particular geometrical shape. It is the result of the various forces that are likely to arise, and it is a compromise. சொல்லலாமா? ஒன்றினால் ஒன்று பாதிக்கப்படாமல் இருக்கணும், அதே சமயத்தில் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். என்னால் நீ பாதிக்கப்படக்கூடாது, உன்னாலேயும் நான் பாதிக்கப்படக்கூடாது. அப்படின்னா நீ அங்கே நின்றுக்கோ, நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப கிட்ட வந்துடாது, ரொம்ப தள்ளியும் போயிடாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நானும் நீயும் இருந்து கொண்டால் என்னால் உனக்கு கஷ்டமில்லை, உன்னாலேயும் எனக்கு கஷ்டமில்லை. அதற்கு பதிலாக நாம் இருவருமே இணக்கமாக இருக்க முடியும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்ற போது அதை ஏன் நாம் விடணும்? ரொம்ப நெருங்கி வந்து அழகாக இருக்க வேண்டிய இணக்கமான ஒரு உறவை ஏன் முறித்து கொள்ள வேண்டும்? ரொம்ப விலகி போய் உறவு யாருன்னே தெரியல, ஏதோ சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க, எப்படின்னு எனக்கு தெரியலைங்கன்னு உறவு விட்டு போக வேண்டிய அந்த நிலைமைக்கும் ஏன் போகணும்? அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். இந்த உறவு அற்புதமான உறவு, அது நீடித்திருக்கணும்னா let us maintain some minimum distance.
let us maintain certain minimum angle so that all the atoms involved in the particular molecule enjoy the least disturbance. The whole molecule is going to enjoy the maximum comfortability or stability. இதுதாங்க இந்த VSEPR தியரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். என்ன சொல்லுது? நாம் நினைக்கிறோம் லைஃப்லெஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், ஜடங்கள். மனிதர்களைப் போல இந்த அணுக்களுக்கு என்ன உணர்வுகள் உண்டா? அது புரிந்து கொள்ளுமா? அணுக்கள் சேர்ந்து உருவாகத்தானே இந்த மூலக்கூறு என்பது. அந்த மூலக்கூறுக்கு உணர்வு இருக்குமா? ஸோ இன் அவர் வியூ the molecules, the atoms, everything is inanimate, lifeless, ஜடங்கள். அப்படிதான் நம்ம சொல்கிறோம். உணர்ச்சி இல்லாத, உணர்வு இல்லாத ஜடங்கள் அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஆனால் அதுங்க நடந்துக்கிற விஷயத்தை பார்க்கும்போது, அது செயல்படுகின்ற அந்த பேட்டர்ன் அதை கவனிக்கிற போது மறைமுகமாக நமக்கு ஒரு பாடம் சொல்லலையா? நாங்கள் எங்கே இந்த ஒவ்வொரு பாண்டையும் நாங்கள் எந்த பொசிஷனில் நிலைநிறுத்திக்கிறோம்? ஏன் அப்படி நிலைநிறுத்திக்கிறோம்? என்னால் உனக்கு தொந்தரவு வேண்டாம், உன்னால் எனக்கு தொந்தரவு வேண்டாம், நானும் நல்லா இருக்கட்டேன், நீயும் நல்லா இரு. மறைமுகமாக அந்த விஷயம் தெரியுது இல்லையா? எவ்ரிதிங் இஸ் டிஸ்கிரைப்டு பியூர்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் சயின்ஸ். லோன் பேர் இன்ட்ராக்ஷன், பாண்ட் பேர் இன்ட்ராக்ஷன், இப்படிலாம் பியூர்லி டெக்னிக்கல். பட் let it be. But the underlying principle behind all these scientific and technical jargons is philosophy, is it not? நாங்கள் எப்படி எங்களுக்குள்ள இணக்கமாக ஹார்மோனியஸ் லிவிங் இணக்கமாக இருப்பதற்கு எப்படி நாங்கள் எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்பு ஏற்படாமல் நிறுத்திக்கிறோமோ, இதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் மனித வாழ்க்கையில் கூட உறவுகள் நீடித்து இருக்கணும். உறவுகள் எல்லாம் மனுஷன் வாழ முடியாது. இந்த பிகினிங் வீடியோஸில் நான் நிறைய சொல்லியிருக்கேன், why at all atoms combine together? தனித்தனியாகவே இருக்கலாமே, வெறும் ஆட்டம்ஸாகவே இருக்கலாமே. அப்படி இருந்தால் பீரியாடிக் டேபிளில் பார்க்குறோமே அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கும். மற்றபடி உலகம்ன்றது வேறு எதுவுமே இருக்காது. ஒன்லி தோஸ் எலிமெண்ட்ஸ் அதனுடைய ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து தானே மாலிக்யூல் ஒன்றா சேர்ந்து பல்க் மேட்டர் ஒன்றா சேர்ந்து வர்றது தானே இந்த யூனிவர்ஸ். நீங்கள், நான், மரம், செடி, கொடி எல்லாம் வேறெவர் மேட்டர் கம்ஸ், எவ்ரிதிங் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி வருது? ஆட்டம்ஸ் கம்பைன் பண்ணுறதால வருது. ஆட்டம்ஸ்லாம் நாங்கள் கம்பைன் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்படியே இருந்துடுறோம்னா ஏது உலகம், ஏது பிரபஞ்சம், ஏது நீங்கள், ஏது நான்? ஸோ ஆட்டம்ஸ் வருது, மாலிகுல்ஸ் வருது. வந்த பிறகும் கூட அந்த ஒரு மாலிகுல் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான். இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஒரு மாலிகுல் என்பது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான். அந்த கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் யார்? அத்தனை ஆட்டம்ஸும். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால்தான் அந்த மாலிகுல் ஒட்டுமொத்தமாக அந்த மாலிகுல் ஸ்டேபிளாக இருக்க முடியும். அப்போ ரொம்ப கிட்டும் வரக்கூடாது, ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது. என்ன அழகா நம்முடைய பார்வையில் உயிரற்ற ஜடங்கள் என்று நாம் கருதுகின்ற இந்த அணுக்கள் மறைமுகமாக ஒரு அற்புதமான பாடத்தை, வாழ்வியல் உண்மையை நமக்கு சொல்லவில்லையா? இது வெறும் VSEPR தியரி என்பது வெறும் சயின்டிஃபிக் தியரி மட்டும்தானா? வாழ்வியல் உண்மையில் மறைஞ்சில்லையா? மறைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போது நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.